10ஆம் அத்தியாயம் கண்கட்டு மாயம். பரஞ்சோதி தரையில் படுத்த உடனே கண்ணயர்ந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிக்ஷுக்கள் வந்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவர்கள் ஒருவர் தம் கையில் இந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதி முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகன் என்று சொல்வது சரிதான். இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது. இவன் மகாவீரனாவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மத யானை துரைத்து கொண்டு வருகிறது. பரஞ்சோதி சற்றென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். புஷ்பக்குத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேல் போடுகிறான். அச்சமயம் திடீரென்று 2 குதிரை வீரர்கள் தோன்றி, அட பாவி, கோழி யானையை கொன்று விட்டாயே என்று கூவிக்கொண்டே தங்கள் கையில் இருந்த வேல்களை அவன் மீது எறிகிறார்கள். மற்றும் ஒரு பயங்கர கனவு. நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தை உற்று பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய முகமானது படமெடுத்தாடும் பாம்பின் முகமாக மாறுகிறது. அந்த பாம்பு அதனுடைய மெல்லிய புலவுப்பட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது. பரஞ்சோதி அலறி புடைத்து கொண்டு எழுந்திருந்தான். பார்த்தால் நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏதாவது துர்க்கனவு கண்டாயே என்று பிக்ஷு கேட்டார். பரஞ்சோதி, இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் திடீரென்று தொடவே கொஞ்சம் திடுக்கிட்டேன் என்றான். பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்கிறது. புறப்படு, போகலாம். பொழுது விடுவதற்குள் இந்த கோட்டையை கடந்து போய்விட வேண்டும். ஏன் சுவாமி? புத்த தேவருடைய ஆக்கை. யாருக்கு? எனக்கு தான். உன்னை ஆபத்திலிருந்து தப்பிக்கும்படி ஆக்கை. என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று நாகநந்தி பருவ ததும்பிய குரலில் கேட்டார். பரஞ்சோதி மௌனமாயிருந்தான். போகட்டும், இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த காலம் இரவு கலைந்து பொழுது விடியும் வரையில் நான் சொல்கிறதை கேள். புத்த தேவருடைய கட்டளையே நான் நிறைவேற்றி விடுகிறேன். கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அப்புறம் உன் இஷ்டம் போல் செய். கனிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியினால் மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் அடிகளே என்றான். அப்படியானால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடி கேட்பாய் அல்லவா? கேட்கிறேன். உன்னுடைய கண்களை கட்டி இவ்விடமிருந்து அழைத்து போக வேண்டியிருந்தால்? பரஞ்சோதி ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு எப்படியானாலும் சரி என்றார். உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரஞ்சோதியின் கண்களை சுற்றி கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்து கொண்டு வர வேண்டும். நான் சொல்கிற வரையில் கண்ணின் கட்டை அவுக்கக்கூடாது. இப்போது நீ என்னிடம் காட்டும் நம்பிக்கையின் பலனை ஒரு நாள் அவசியம் தெரிந்து கொள்வாய். இவ்விதம் கூறிய பரஞ்சோதியின் கரத்தை பிடித்து கொண்டு நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதியின் நெஞ்சி படக் படக் என்று அடித்து கொண்டது. ஆயினும் அவன் மனதை திடப்படுத்தி கொண்டு பிக்ஷுவை பின்பற்றி நடந்தான். முதலில் பித்தவகாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போல பரஞ்சோதிக்கு தோன்றிற்று. பின்னர் வீதியோடு நடந்து போவதாக தோன்றிற்று. பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று யூகித்துக் கொண்டான். இன்னும் சிறிய தூரம் கடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். வந்த வழியே திரும்பி போகிறோமா என்ன? இந்த புல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலும் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போல் இருந்தது. அகிர்புகையின் மனத்திலிருந்து இது ராஜவிகாரம்தான் என்று பரஞ்சோதி தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளடைந்த குகைகளின் வழியாக சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது. கண்ணை கட்டியிருந்தபடியால் வெகு நேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. அடியிலே இன்னும் எத்தனை நேரம் இவ்விதம் கண்கட்டு வித்தை செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதி கேட்டான். பிள்ளாய், கிட்டத்தட்ட வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறு என்றார் பிக்ஷு. பிறகு குறுகலான படிகளின் வழியாக கீழே இறங்கி போவது போல் தோன்றியது. அப்புறம் கொஞ்ச நேரம் சமதரையில் நடை. திடீரென இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டதாக பரஞ்சோதி உணர்ந்தான். பரஞ்சோதி, நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். கண்கட்டு சோதனை முடிந்தது என்று சொல்லிக்கொண்டே அடிகள் கட்டை அவிழ்த்தார். புத்த பகவான் அருளால் சொர்க்குலகத்துக்கே வந்துவிட்டோமோ என்று பரஞ்சோதிக்கு தோன்றியது. அவன் கண் முன்னால் அத்தனை சௌந்தரிய காட்சி தென்பட்டது. அகழி நீரில் அஸ்தமன சந்திரனின் வெள்ளி கிரகணங்கள் படிந்து உருக்கிய வெள்ளி ஓடையாக செய்து கொண்டிருந்தது. அகழிப்பால் மரங்கள் அடர்ந்து வனப்பிரதேசம் காணப்பட்டது. மரங்களின் உச்சியில் சந்திர கிரகங்கள் இலைகளின் மீது தவழ்ந்து விளையாடின. அகழியில் ஒரு படகு இருந்தது. பரஞ்சோதியை சிறைமேற்க உதவி செய்த இளம்பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார். பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அகழியாண்ட போய் படகில் ஏறினார்கள். படகு நகர்ந்தது. இந்த அகழியை தாண்ட படகு என்னத்திற்கு? எளிதில் நீந்தி கூட தாண்டி விடலாம் அல்லவா என்றான் பரஞ்சோதி. ஆம், நீந்த தெரிந்தவர்கள் நீந்தலாம். இந்த அகழியினால் கோட்டை பாதுகாப்புக்கு தான் என்ன பிரயோஜனம்? எதிரிகள் வந்தால் சுலபமாய் நீந்தி விட மாட்டார்களா? அதோ பார் என்றார் பிக்ஷு. சற்று தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயை பிளந்து கொண்டிருந்தது. ஐயோ என்றான் பரஞ்சோதி. இம்மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன. சாதாரண காலங்களில் அங்கெங்கே இரும்பு கூண்டுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள். யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள். நேற்று இரவு திறந்து விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் யுத்தம் வருவது நிஜம்தானா அப்படின்னு கேட்கிறான்
பரஞ்சோதி. பின் எதற்காக இவ்வளவு அமர்க்கலம் என்று நினைத்தாய் என்றார் பிக்ஷு. பரஞ்சோதி மௌனமாயிருந்தான். படகு அகலின் அக்கறையை அடைந்தது. 11ஆம் அத்தியாயம். ஆயனர் சிறப்பி. வானளாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுதூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரியோதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் நிலந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பச்சை ஜாலங்களின் கண்டங்கள் இருந்து விதவிதமான சுருதி பேதங்களுடன் மதுரமதுரமான அமுத கீதங்கள் பெருகி கொண்டிருந்தன. வீட்டை சுற்றியிருந்த மரங்களின் அடியில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கடந்தன. அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளஞ்சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லூலியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லூலியினால் வேலை செய்த போது உண்டான கல் கல் என்ற ஓசை இலைகள் அசையும் ஓசையுடன் பச்சைகளின் மதுரகானத்துடன் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாதபோதியை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே திடீரென்று வீட்டிற்குள்ளிருந்து ஜல் ஜல் என்ற சத்தம் வந்தது. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தார் போல வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல்ஜல் ஒளியானது அவர்களுடைய ஆச்சாரிய சிற்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாதச்சலங்கை ஒளி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல்ஜல் ஒளி பறையறிந்து தெரிவித்தது. சற்று நேரம் அந்த இனிய ஒளியை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஒருவரோடொருவர் முகபாவத்தினாலேயே சம்சாரித்துவிட்டு இளம் சிற்பிகள் மறுபடியும் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆயனரின் சிற்ப கோயிலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டிக்கொண்டு வசிக்க நேர்ந்ததேன் என்பதை தெரிந்து கொள்வோம். தெற்கே பாண்டி நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பரந்திருந்த பல்லவ ராஜ்யத்தின் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகம் எங்கும் ஓர் அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்து கோயில்களாக்கும் கலையும் கற்பாறைகளிலே சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தமிழகத்தை ஆளத் தொடங்கின. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் ஸ்தல யாத்திரை என்ற விஜயத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள். இது காரணமாக தமிழகத்தில் சென்ற சில நூற்றாண்டு காலமாய் வேறொன்றிருந்த புத்த சமண சமயங்களுக்கு சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தையொட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினார்கள். புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களை சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினார்கள். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று எங்கள் பாறை என்று பாத்தியரை கொண்டினார்கள். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோயில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையினால்தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள் சித்திர கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திர கலைஞரிடமும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தார்கள். அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாயிருந்தவர்களில் ஒருவர்தான் ஆயனர் சிற்பியும். காஞ்சி மாநகரில் பிறந்து வளர்ந்த கலை பயின்ற ஆயனார் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனுடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரையில் அடிக்கடி அவருடைய விடுதிக்கு வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவ குலத்தில் பிறந்த ஆயனார் இயற்கையாகவே சைவ மதப்பற்று கொண்டிருந்தார். அதோடு பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூர்ணமாய் கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியதாக இருந்தது. இது காரணமாக புத்த பிக்ஷுகளும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் தங்கள் சமயத்தில் சேர்த்துக்கொள்ள இடைவிடாத முயற்சி செய்து வண்ணமிருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஆயனர் சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தரமான வனப்பிரதேசத்தில் வீடு அமைத்து கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான்.
அவ்விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சிற்ப சித்திரக்கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரை கண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாய் இருந்தபோது நடனக்கலையில் அவள் சிறந்த தேர்ச்சியுடையவள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றை போல் ஜீவகையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனால் ஒழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனார் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரத்தைவிடம் விண்ணப்பித்துக் கொண்டபோது கலைஞர்களுடைய விசித்திரமான குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்கு சம்மதம் அளித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகி இருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கு வீடு கட்டி கொண்டு குழந்தை சிவகாமியுடன் பதிய இழந்திருந்த தமக்கியுடனும் வசிக்கலானார். எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள். அவருடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவகளை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டுவிடவில்லை. கலைஞர்களும் கலைகளில் பற்றுடையவர்களும் காட்டு வழிகளை புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடி சென்றுவார்கள். அவ்வாறு சென்றவர்கள் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரன் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல்மலை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் புதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடற்மலை தளத்தை ஒரு சொப்பனலோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த யோசனை முதலில் குமார சக்கரவர்த்தி மனதில் தோன்றியபடியால் அந்த துறைமுக பிரதேசத்திற்கு மாமல்லபுரம் என்ற பெயரை சக்கரவர்த்தி வழங்கி சிற்ப வேலைகள் தொடங்க செய்தார். தமிழகம் எங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்துச் சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பிகளை பார்த்து அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாட சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடன கலையில் ஒப்பற்று தேர்ச்சி அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவருடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஆங்கியமைத்திருந்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைப்பட்டு போயிற்று என்பதை இந்த வரலாற்றில் ஆரம்ப அத்தியாயத்திலே பார்த்தோம். 12ஆம் அத்தியாயம் தெய்வமாக்கலில். அரண்மத்தியில் அமைந்த ஆயனர் வீட்டின் உட்புறம் கண்கொள்ளா காட்சி அளித்தது. வெளித்தாழ்வாரத்தையும் முன் வாசற்படியும் தாண்டி உள்ளே சென்றதும் 4 புறமும் அகன்ற கூடகங்களும் நடுவில் விசாலமான முற்றமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன. முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்தது. கூடங்களில் ஓரங்கள் சிற்ப வழிபாடு அமைந்த தூண்கள் நின்றன. அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றனவோ அல்லது அலங்காரத்துக்காக நின்றனவோ என்று சொல்ல முடியாமல் இருந்தது. 4 புறத்து சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டன. அந்த சித்திரங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் நாதந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்தவ நடனம் ஆகிய தோற்றங்கள் அதிகமாக இருந்தன. அம்மாதிரி ஒரு அழகிய இளம்பெண்ணின் பல வகை அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காட்சியளித்தன. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைந்த கருங்கற்களும் பாதி வேலை செய்யப்பெற்ற கருங்கற்களும் கிடந்தன. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூர்ணமாகி ஜீவகலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சித்திரங்களில் தோன்றிய அதே இளம்பெண்ணின் மோகன வடிவம்தான் அந்த சிலைகளிலும் விளங்கின. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் ஒன்றாக குறிப்பிடுவதாக இருந்தது. ஆனால் நாம் குறிப்பிடும் சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்திற்குள் பிரவேசிப்பவர்கள் மேற்கூறிய சிற்பாதிசயங்களை எல்லாம் கவனம் செலுத்தி பார்த்திருக்க முடியாது. அவர்களுடைய கருத்தையும் கண்களையும் அம்மண்டபத்தின் ஒரு பக்கத்து கூடத்தில் தோன்றிய காட்சி பூர்ணமாக கவர்ந்திருந்திருக்கும். சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளித்த இளம்பெண்ணவள் அங்கே சுயமாகவே தோன்றி கால் சதங்கை களிர் களிர் என்று சப்திக்க நடனமாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண் கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று நில் என்றார். அந்த க்ஷணமே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போது நின்ற நிலையிலேயே அசையாமல் நின்றாள். ஆயனர் கையில் கல்லூலியை எடுத்தார். அவர் அருகில் ஏறக்குறைய வேலை பரிபூர்ணமாக ஒரு சிலை கடந்தது. அதன் கண்புருவத்தில் அருகே ஆயனர் கல்லூலியை வைத்து லேசாக தட்டினார்.
மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து சற்று இரு அம்மா என்று கூறி மேலும் அச்செலியின் புருவங்களில் சிறிது வேலை செய்தார். பிறகு போதும் குழந்தாய், இங்கே வந்து உட்கார் என்றார். சிவகாமி ஆயனர் அருகில் சென்று உட்கார்ந்தார். அவள் முகத்தில் முத்து முத்தாக துளிர்ந்திருந்த வியர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தினால் துடைத்துவிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகாமுனிவர் இப்போது இருந்தால் உன்னிடம் வந்து அபிநய கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். கண் பார்வையிலும் புருவத்தின் நெருப்பிலும் என்ன அற்புதமா நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய். நடனக்கலைக்காகவே நீ பிறந்தவள் என்றார். போதும் அப்பா போதும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை என்ற அலுப்பான குரலில் கூறினாள் சிவகாமி. பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை என்று ஆயனார் வியப்புடன் கேட்டார். நாம் பெண்ணாக பிறந்ததை பிடிக்கவில்லை என்றாள் சிவகாமி. சிவகாமி, இது என்ன இது? 3 நாளாகத்தான் உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னாய். இன்றைக்கு ஏன் இத்தனை வெறுப்பாய் பேசுகிறாய்? என் பேரில் ஏதாவது கோபமா என்று ஆயனர் பரிவுடன் கேட்டார். உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம் அப்பா? பரத சாஸ்திரம் என்று ஒன்று எழுதினாரே அந்த முனிவரின் பேரில் தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்று இருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. ஆஹா, என்ன வார்த்தை சொன்னாய்? பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிருத்திய கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சி அடைந்திருக்கிறாய். ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிறுத்திர கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. சிவகாமி, அதனாலேதான் இது தெய்வமா கலை என்றும் பிரம்மதேவர் பரத முனிவர் கருளிய நாட்டியவதம் என்றும் சொல்கிறார்கள். நிருத்திரிய கலையிலிருந்து தான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்து தான் சிற்பக்கலை வளர்ந்தது. இசைக்கலைக்கும் நிருத்திர கலை தான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவகத்தை அறிய முடியாது. அம்மா, அன்றைக்கு ருத்ராச்சாரியரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார். யார் ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளைத்தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே, அவரா? ஆம், அவர்தான் நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தை பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். இப்போது கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தடியை ஊன்று கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார். உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டார். சபை கலந்தவுடனே அவர் என்னை கூப்பிட்டு, உன் மகள் நன்றாயிருக்க வேண்டும். அவள்தான் என்று என் குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணர செய்தாள். நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கிறேனே, அதெல்லாம் சுத்த தவறு. பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார். சங்கீத மகாச்சாரியரே ருத்ராச்சாரியர் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால்? அப்பா, யார் என்ன சொன்னால் என்ன? எனக்கு இன்னமும் ஒன்றும் பிடிக்கவில்லை. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இவற்றினால் எல்லாம் உண்மையில் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீதானா கேட்கிறாய் கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று? மகளே, நான் கேட்பதற்கு விடை சொல். வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலங்குவதனால் என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவு பூர்ணச்சந்திரன் பால் நிலவு பொழிகிறதே, அதனால் என்ன உபயோகம்? மயில் ஆடுவதனாலும் குயில் பாடுவதனாலும் யாது பயன்? கலைகளின் பயனும் அவை போன்றுதான். கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்தில்லையா? இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறாய் அம்மா? சிவகாமி மறுமொழி சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள். காதளவு நீண்ட அவருடைய கரிய கண்களில் முத்துப்போல் 2 கண்ணீர் துளிகள் துளித்து நின்றன. இதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டவராய் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணம் கூறினார். அம்மா, எனக்கு தெரிந்தது. உன்னை அறியா பிராயத்து சிறு குழந்தையாகவே நான் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது தவறுதான். உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிந்து விட்டது. உன்னை ஒத்த பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடுத்தனமாய் வாழ்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறாய். உன் அன்னை உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி என் பிராணனை வாங்கியிருப்பாள். ஆனால் நானும் அந்த கடமையை மறந்துவிடவில்லை. சிவகாமி, பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் 48 தோற்றங்களை சிலையில் அமைத்து விட்டேன். இன்னும் 60 சிலைகள் அமர்ந்தவுடனே உனக்கு தக்க மணாளனை தேடி கல்யாணம் செய்து கொடுத்து விட்டு மறுகாரியம் பார்ப்பேன். இவ்விதம் ஆயனார் சொன்னபோது சிவகாமி கண்களை துடைத்து கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்கிறேன்? அப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம். உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் போவேனா? அத்தகைய கிராதிகள் இல்லை நான் என்றாள். உண்மை என்னவென்றால் சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது. குழந்தை பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர். கல்வியும் கலையும் பயில்வித்தவர் அவர். பெண்ணை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட தாம் உயிர் வாழ முடியாது என்று ஆயனர் எண்ணினார். ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செய்து கொடுத்துதானே ஆக வேண்டும் என்னும் நினைவு அடிக்கடி அவர் மனதில் உறுத்து கொண்டிருந்தது. எனவே சிவகாமியின் கல்யாணத்தை பற்றி அவர் சில சமயம் பிரார்த்திப்பது உண்டு. அப்போதெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டும் என்று மறுமொழி கூறுவதை கேட்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தம். இன்றைக்கும் சிவகாமியின் மறுமொழி ஆயனருக்கு ஆறுதலை அளித்தது. எனினும் அவர் மேலும் தொடர்ந்து, அது எப்படி சிவகாமி? மனம் செய்து கொடுக்காமலே நான் உன்னை என் வீட்டிலே வைத்து கொண்டிருந்தால் நன்றாயிருக்குமா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு தகுந்த பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து தொடர்ந்திருக்கிறதே, இதனால் நமது குமார சக்கரவர்த்தி திருமணம் கூட தடைப்பட்டு போலிருக்கிறது. சிவகாமியின் முகத்தில் அப்போது ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டது. ஆங்காரத்தினால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகிய முகத்தை இன்னும் அழகுபடுத்தியது. என்ன அப்பா சொல்கிறீர்கள்? யாருக்கு திருமணம்?
குமார சக்கரவர்த்திக்கா என்றார். ஆமாம், மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டும் என்று மகாராணிக்கு மிகவும் ஆசையாம். யுத்தம் முடிந்த பிறகுதான் கல்யாணம் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டாராம். இதனால் புவன மகாதேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி. சிவகாமி குரோதம் ததும்பிய குரலில், அப்பா, யார் வேணும்னாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும், அல்லது செய்து கொள்ளாமலும் இருக்கட்டும். நான் என்னவோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றார். ஆயனர் மீண்டும், அது எப்படி முடியும் சிவகாமி? சைவ குலத்து பெண்ணை மனம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம்? 4 பேர் கேட்டால் நான் என்ன சொல்வது என்றார். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் புத்த மதத்தை சேர்ந்த பிக்ஷுனியாகி விடுகிறேன். அப்போது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார் என்றாள் சிவகாமி. அவள் இவ்விதம் சொல்லிய வாய்மூடிய அதே சமயத்தில் வாசற்புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்று குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தவர்கள் வாசற்படிக்கு அருகில் நாகநந்த அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டு பார்த்து கொண்டிருந்த பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தார்கள்.